விஜய் தான் வந்துட்டு அடுத்த சிஎம்மா வரணும் ஆமா நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. Okay. தமிழ்நாடு ஃபுல்லா மக்களுங்க கொந்தளிப்பா இருக்காங்க. ம். அவ்வளவுதான் வரணும், Okay. நிப்பாட்டி விக்கலாம். ஏன்னா இவனுங்க ஒற்றுமை இல்லை, ஏடிஎம்கே ஒற்றுமை இல்லை, டிஎம்கேயும் ஒற்றுமை இல்லை. ம். சரி மாத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரமக்குடி, சிவகங்கை எல்லாமே இதுதான் பேசிட்டு இருக்கிறாங்க. இவர் தான் வருவாரு, ம். வந்தா கொஞ்சம் நல்லது பண்ணுவாரு அப்படின்றாங்க. நீ தற்கொலை நான் தற்கொலை, நீ தற்கொலை நான் தற்கொலை. இதை என்னன்னா இப்போ எக்ஸாம்பிள் சினிமாவில் விசில் அடிக்கிற மாதிரி அவங்க விசில் அடிச்சுட்டு இருக்காங்க. Okay. ஆக்சுவலி சினிமாவில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? ம். அந்த விசில் அவங்க அடிக்கிறாங்க தவிர இந்த விசில நான் ஏன் அடிக்கணும், எதுக்கு அடிக்கணும், நம்ம விசில் அடிக்கிற மாதிரி அவர் என்ன பேசுறாரு, அவரு அடுத்து நம்ம ஜென்ரேஷனுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு அவர் என்ன பண்ண போறாரு, ஏதாவது வச்சிருக்காரா, அஜெண்டா அதை வச்சிருக்காரா, அடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது அஜெண்டா வச்சிருக்காரா? ஒன்றும் கிடையாது. அவர் மாமா, அங்கிள், டேடி, மம்மின்னு பேசிட்டு இருக்காரு. அதை இவங்க கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டேடி மம்மின்னு அவர் பேசாம இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ண மாட்டாங்க. மேபி இருக்கு, இந்த 3-4 மாசம் இருக்கு எலெக்ஷன் டைம்ல. மாமா டேடியும் மச்சானோட ஒன்னாவோட சேரலாம். எப்படின்னா அவங்களுக்குள்ள எப்படியும் போயிடுவாங்க சார். எல்லாம் பணம் தான் சார். நாளைக்கு எத்தனை கோடி டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. பாவம் அந்த விசில் வச்சு வெயில்ல சாவறாங்கல்ல, அவனை ஆஸ் யூஸ்வல் அவங்க வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதுதான். அவங்களுக்கு ஒரு பிரோஜனமும் கிடையாது.